So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா this is again ஒரு ரெக்கமெண்டேஷனான ஒரு டாபிக் தான். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ உங்களோட பர்சன் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளே என்ன ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் என்ன ஒரு சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் போகும் அப்படின்ற பற்றியும் நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். டூ திங்ஸ் ஓகே. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஹைப் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் and அவங்க லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த தேர்ட் பர்சன் கிட்ட வந்துட்டு எப்படி அறிமுகம் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறப்போ ஏதாவது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அவங்களுக்கு அந்த தேர்ட் பர்சன்ஸ் ஏதாவது அறிமுகமாக இருப்பாங்க, இல்லைனா இன்டர்நெட்டில் ஏதாவது இந்த பர்சன் வந்து அறிமுகமாக இருக்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை வாட் எவர் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் த்ரூ இந்த பர்சன் வந்து லைக் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் கிட்ட வந்து அறிமுகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்களோட பர்சனே அவங்க கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஏதாவது ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டும் போது அந்த தேர்ட் பர்சனுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே அதே மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இங்க வந்து உங்களோட பர்சன் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லை, அவங்க வந்து சிங்கிளா தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனாலே என்னவோ இந்த தேர்ட் பர்சனுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா அவங்களோட பர்சனுமே வந்து அவங்களோட லைஃப்ல யாருமே வந்து இல்லை. ஸோ அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த தேர்ட் பர்சனுமே வந்து அறிமுகமாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் கேசஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவங்களோட பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இல்லாத மாதிரி அவங்க வந்து காமிச்சிருக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ உங்க பர்சன் இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஃபைன். பட் இங்க வந்து இந்த தேர்ட் பர்சனோட வாய்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு பிளேஃபுல் எனர்ஜியா தான் இருக்க மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஒரு பிளேயர்ஸோட எனர்ஜி மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ எதிர் அவங்க வந்து ஒரு மேல் பர்சனா இருந்தாலும் சரி ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாலும் சரி பொதுவாகவே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறது பழகுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். பாஸ்ட்ல அவங்களுக்கு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். தேர்ட் பர்சன் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ இவங்க ஆல்ரெடி இவங்க நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறாங்க பழகுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனா நிறைய பேர்கிட்ட வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ இந்த பர்சன் கம்ப்ளீட்டா உங்களோட பர்சனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட போறது கிடையாது. ஓகே. இப்போ அவங்க அந்த ஒரு எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட இப்போ உங்க பர்சன் கூட அவங்க ரொம்ப அட்டாச்சா இருக்க மாதிரி ரொம்ப க்ளோஸ்டா இருக்க மாதிரி அவங்க வந்து காமிச்சா கூட பட் அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோ க்ளோஸ்னஸோ ஃபியூச்சர்ல வரப்போறது கிடையாது இங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா மேக்சிமம் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல அடுத்தடுத்து பாக்குறப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப சர்டன் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த டைம் டியூரேஷன்ல உங்களோட பர்சனோட பர்சனல் லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் பொதுவாகவே அவங்க லைஃப்ல நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பொதுவாகவே அவங்களோட லைஃப்ல நான் வந்து சொல்றேன் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் நம்ம அடுத்து வரலாம். பட் அவங்களோட பர்சனல் லைஃப்ல பொதுவாகவே நிறைய ஒரு சில பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்கமிங் இந்த ஒரு 8 to 9 months கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஒரு லோவா தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். லைஃப்ல என்ன ஒரு சில விஷயம் அவங்க எடுத்து பண்ணாலுமே அது கரெக்டா எதுவுமே வந்து போகாது. பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க யாரை நம்பி யார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலுமே அது கரெக்டா வந்து போகாது. அவங்க த்ரூ அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பாதிப்பு தான் இருக்குமே தவிர்த்து எந்த ஒரு ஹெல்ப்போ கைடன்ஸோ யாருக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகே. ஸோ நீங்க இப்போ உங்க பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்தந்த சில விஷயத்துல அவங்கள நீங்க வந்து காப்பாத்துங்க. ஏன்னா இவங்க யாரை நம்பி போறாங்களோ அவங்கனால இவங்களுக்கு எந்த ஒரு அதாவது என்னன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், எந்த ஒரு நன்மையும் அங்க வந்து இருக்காது அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். பொதுவாகவே குடுக்கல் வாங்கல்ல ஃபைனான்சியல் விஷயத்துல ஸோ எதுனாலுமே இவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருந்தாலும் லைக் குவைட் ஒரு 9 to 10 months ஆகுது கொஞ்சம் இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்தாகணும். இவங்களோட லைஃப்ல என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது அவங்களோட ஓன் டிசிஷனா வந்து இருக்கலாம். பட் அகைன் அதே தான் நான் சொல்லுவேன். ஒரு 9 to 10 months வரைக்கும் இவங்களா டிசைட் பண்ணாலும் சரி அடுத்தவங்க த்ரூ இவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி எதுவுமே கரெக்டா வந்து போகாது. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் அந்த விஷயத்துல வந்து இருக்கும். ஸோ வென் கம்ஸ் டு அகைன் இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே அதே ட்ராமா தான் இங்க வந்து இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களோட பெர்சன் வந்து இவங்க மேல அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத ஒரு சில ஆர்கியூமென்ட் கண்டிப்பா வந்து இருக்கும். நேர்ல இப்ப இவங்க வந்து இருக்காங்க, மீட் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல, அ ஸோ அவங்க மீட் பண்ற அந்த டைம்லயே வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்து உருவாகலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். எதுவுமே வந்து ப்ராப்பரா வந்து போகாது இந்த டைம்ல. அ இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சரி ஓகே நம்ம திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா கொண்டு போலாம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு வந்து போகாது அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில விஷயங்கள் இங்க வந்து கைமீறி போற மாரி தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து சாதகமா கண்டிப்பா வந்து மாறும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவ்ளோ ஃபியூச்சர் குரோத் அப்படின்றது அவ்வளவா இல்ல. இந்த எனர்ஜி பார்க்கும்போது அவ்வளவா வந்து இல்ல. ஸோ அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த ப்ராப்ளம்ஸ் தான் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஒண்ணும் ஹெட்டேக் இங்க வந்து கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே சில பிரச்சனைகள் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றதால, நோ நீட் டு பி வொரி அபௌட் இட். வென் கம்ஸ் டூ இப்போ உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல இருக்க அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பொதுவாவே இந்த தேர்ட் பார்ட்டி வரதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் 2 பேருக்கும் நெறைய ஒரு சில கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சின்ன சின்ன சண்டை நீங்க ஏதாவது பேசுறனாலயோ, இல்ல அவங்க ஏதாவது பேசினாலயோ ஒரு சில சண்டை கண்டிப்பா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இதோட வந்து ஏதாவது முடிஞ்சு போயிருமோ? இல்ல இவங்க லைஃப்ல திருப்பி வரமாட்டாங்களோ? இல்ல பொதுவாவே இந்த கனெக்ஷன்ஸ் அவ்வளோதானா? இது எண்ட் ஆயிடுச்சா? அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து குடுத்திருக்கும். ஏன்னா, சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நடந்த உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்த அந்த ப்ராப்ளம்னால தான், அந்த பிரச்சனைனால தான் இவங்க கொஞ்சம் வெளியில வெளியில வந்து எப்படி சொல்லலாம்? ஆம், இங்க நடந்திருக்க இந்த சில இஷ்யூஸ்னால தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. அந்த மூவ் ஆன் ஆற அந்த மூமெண்ட்ல தான் இந்த தேர்ட் பெர்சன வந்து பழகியிருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து இருக்கு. பட் எனிவேஸ் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் குடுத்திருந்தாலும், ஸோ இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல எதுவும் கிடையவே கிடையாது. இந்த பெர்சன் அவ்வளோதான். இவங்க நம்மள விட்டு போயிருவாங்க. அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் குடுத்திருந்தாலும், பட் இந்த பெர்சன் திருப்பி வருவாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு பாஸ்ட் ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் லெவல்ல நெறைய கஷ்டங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. அ பொதுவாவே நீங்க வந்து இண்டிவிஜுவலா நீங்க ஒரு ஆளாவே வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நெறைய மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப அதிகமா வந்து இருந்திருக்கும். ஏன்னா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எதுவுமே வந்து ஒர்க் ஆயிருக்காது. அந்த விஷயத்துல எதுவுமே வந்து ஒர்க் ஆயிருக்காது. திருப்பி திருப்பி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் புதுசு புதுசா ஒரு பிரச்சனை உருவாயிட்டே தான் வந்து இருந்திருக்கும். இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு மேரிட் பர்சனா வந்து இருக்கீங்க. உங்களோட ஸ்பௌஸ்க்கான ரீடிங் நீங்க வந்து பார்த்தாலுமே கூட, மேரிட்டல் லைஃப்லயும் அவ்வளோ ஒரு சில சிக்கல் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் லெவல்ல நீங்க என்னதான் எஃபோர்ட்ஸ் போட்ணும் நீங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தா கூட, எதுவுமே கரெக்ட்டா வந்து போயிருக்காது. ஓகே. சில பேரு நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க பிறந்த தேதி இல்லன்னா உங்களோட லைஃப் பாத் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 4 இல்லன்னா 6 இந்த நம்பர் வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆ மேக்ஸிமம் நீங்க வியூவர்ஸ் நீங்க பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து ஃபயர் எலிமெண்ட்டா வந்து இருந்திருப்பீங்க. மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி அந்த மாரி ஒரு பெர்சனா நீங்க வந்து இருந்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நாங்க இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிவைனோட ஒரு பிளெஸ்ஸிங் இந்த கனெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து இருக்கு. ஏன்னா டிவைனோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். சில பேருக்கு வந்து உங்களோட கனவுல இப்ப ஏதாவது ஒரு சில ஃபெதர் மாரி ஏதாவது தெரியுது அப்படின்னா, ரெக்க மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க ஏன்னா நெறைய பேர் வந்து ஒரு ஏஞ்சல் சைன் மாரி நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நாங்க பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறோம். நான் வந்து லைக் இந்த மாரி அந்த ஃபெதர் நீங்க வந்து பார்க்குறீங்க. அந்த ரெக்க மாரி இருக்கிறத நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்றத நெறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ எஸ்பெஷலி அந்த மாரி ஏதாவது பர்ட்டிகுலர் சைன் நீங்க ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, தென் தட் இஸ் அ சைன் ஃப்ரம் த யுனிவர்ஸ் அப்படின்ற மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல நீங்க என்ன ஒரு இஷ்ட தெய்வத்த நீங்க வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்களோ, அந்த தெய்வத்தோட ஒரு சைனா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு கண்டிப்பா இங்க ஒரு சேஞ்சஸ் வரதான் செய்யும். அண்ட் எஸ்பெஷலி ஜூன், ஜூலை மாசத்துல ஸ்பெஷலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் டைம்ல நீங்க வந்து நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவ நீங்க எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு ரெசனேட் ஆகதான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஜூன், ஜூலை டைம் பீரியட்ல நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்களோட பெர்சன் கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களாவே வந்து பேசுவாங்க. அவங்களாவே அந்த ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ திருப்பி இந்த பெர்சன் உங்களோட லைஃப்ல வராங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ் அவ்வளவா வந்து இருக்காது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி கிட்ட கம்ப்ளீட்டா ஒரு பிரேக், ஒரு செப்பரேஷன்ஸ் எடுத்துட்டு தான் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டியோட ப்ராப்ளம்ஸ் அவ்வளவா வந்து இருக்காது. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டியுமே வந்து உங்க பெர்சன் கிட்ட ரொம்ப ரீச் பண்ண மாட்டாங்க.
மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல ஆல்ரெடி நெறைய பேர்கிட்ட பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து உங்களோட பெர்சன தான் வந்து டார்கெட் பண்ண போறதோ, அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ, அப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது அவ்வளவா இருக்காது. ஸோ, தேர்ட் பெர்சனா வந்து பேசுறது, கம்யூனிகேட் பண்றது, உங்க பெர்சன் கிட்ட அவங்களா ஏதாவது ஒரு சிம்ப்டம்ஸ் ஏதாவது ஒரு ட்ராமா கிரியேட் பண்றதோ, அது மாரி எதுவுமே இருக்காது. இப்ப இவங்க வராங்க அப்படின்னா, முழுமையா உங்ககிட்ட தான் வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது அந்த தேர்ட் பெர்சனால வந்து வரப்போறது கிடையாது ரிலேஷன்ஷிப்ல பொதுவாவே. அண்ட் இந்த பெர்சன் சின்ன சின்ன விஷயத்த வந்து புரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. அண்ட் அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு சில ஸ்பேஸ் நீங்க வந்து குடுங்க. ஏன்னா உங்க பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அவங்க திருப்பி வரும்போது அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் லோ எனர்ஜியா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா நெறைய ப்ராப்ளம்ஸே ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அண்ட் நான் சொல்லியிருக்கேன் ஒரு 9 டூ 10 மந்த்ஸ் லெவல்லயும் அவங்க ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றனால, கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட் வந்து நீங்க நீங்க இருக்கிற மாரி அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா வந்து இருக்காது. எல்லா நேரமும் அவங்க ஒரு மாரி டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா நேரமும் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு கிளாரிட்டியே மைண்ட்ல இல்லாத மாரி தான் அப்படிதான் வந்து இருப்பாங்க உங்களோட பெர்சன். சில விஷயத்துல வந்து என்னன்னா, நீங்க எத்தன வாட்டி ஒரு விஷயத்த வந்து சொன்னாலுமே, ஆனா அவங்களுக்கு அவ்ளோ ஈஸியா அவங்களோட மைண்ட்ல வந்து ஏறாது. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு மந்தமான ஒரு நிலையில வந்து இருக்கிற மாரி தான் இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு நீங்க எதுவுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களோட பெர்சன் உங்க மேல இன்ட்ரஸ்டடா இல்ல. அதனால தான் அவங்க இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க. ஆ இல்ல அவங்க எப்ப பார்த்தாலுமே டயர்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ அவங்க உங்கள அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி எதுவுமே வந்து நினைக்க வேண்டாம். பொதுவாவே இவங்களோட டைம் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு லோவா தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால தான் இந்த மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ் நீங்க வந்து உங்களோட பெர்சன் த்ரூ நீங்க வந்து பார்ப்பீங்க. அண்ட் இதுக்கும் அவங்கள வந்து அவாய்ட் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. மொத்தத்துல அவங்க இனிமே உங்கள அவாய்ட் பண்ண போறதுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ ஓவரால் நீங்க வந்து பார்க்குறப்ப, கண்டிப்பா நீங்க அந்த ஒரு ஜூன், ஜூலை டைம்ல நீங்க நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஆனா இந்த தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ்மே அவ்வளவா இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பாதிக்க போறது கிடையாது. ஆ அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். நீங்க நெறையாவே வந்து புரிஞ்சுக்கிறீங்க உங்களோட பெர்சன பத்தி. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த தான் நான் இங்க வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருந்திருக்கேன். இவங்களுக்கு பொதுவாவே டைம் சரியில்ல அப்படின்ற பட்சத்துல இவங்க இந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அத நினைச்சு நீங்களா எதுவும் கற்பனை பண்ணி எதுவும் லைக் நெகட்டிவா எதுவும் கற்பனை பண்ணிட வேண்டாம். இட்ஸ் அப் அ இட்ஸ் பி லைக் எ குட் திங் ஒன்லி. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்ல விஷயம் தான் இங்க வந்து நடக்கும். ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். ஸோ மோஸ்ட்லி இங்க வந்து பார்க்குறப்ப இட் இஸ் அ வெரி குட் ரீடிங் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ் அவ்வளவா இங்க வந்து இருக்க போறது கிடையாது when it comes to the future. So these are things I can see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். நீங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா, இமிடியேட்டா நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டால வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டினால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல கரியர்ல பொதுவாவே ஃபைனான்ஷியலா ரொம்ப ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸோ, ப்ரேயர்ஸோ நம்ம வந்து பண்ண தான் செய்யணும். ஸோ அது பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி உங்களோட எஜுகேஷன் பர்பஸா இருக்கட்டும், அண்ட் ஃபார் அதர் திங்ஸ்னாலுமே சரி. ஸோ அதுக்குரிய விஷயமே நீங்க வந்து கெட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, எதர் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீடைல் இந்த வீடியோல நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். இல்லைன்னா வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயும் டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். நீங்க செக் பண்ணுங்க. இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரிங்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ இது த்ரூ அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் தேர். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ see you guys next video. And love you all. Take care. Bye guys. Bye bye.